ஹலோ ஆல் வணக்கம் பீடாக் வெல்கம் டு த ஷோ. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் ஜிடி எங்க மேட்ச்னா லக்னோவில் டபுள் ஹெட்டரு. ரெண்டு மேட்ச், இது 3:30 மேட்ச்சு. ஸோ இந்த மேட்சை பற்றி உங்கள் குஜராத் நல்லாவே ஆடிட்டு இருக்காங்க. லக்னோவுமே வந்து தேர் கம்மிங் ஆஃப் அ வின் அகேன்ஸ்ட் கேகேஆர். குஜராத்தும் கம்மிங் ஆஃப் அ வின்னு. ஸோ இந்த மேட்சை பற்றி உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதான் இந்த மேட்சும் என்ன சொன்னோம், இந்த மாதிரி ஹை ஸ்கோரிங் ரொம்ப ஹையா இருக்குது. ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் 187 அப்படின்னு சொன்னோம். உங்களுக்கு இப்ப லக்னோவும் மும்பை ஆடும் போது லக்னோ ஸ்கோர்ட் த 203 அண்ட் மும்பை ended up with 191. ஸோ நீங்க என்ன சொல்றது, லக்னோ ஒரே ஒரு தியரி தான் சார். அந்த தியரி அவங்க கண்டினியூ பண்ணினே இருக்கணும். தே ஆர் த ஒன் ஹூ ஷுட் கெட் த 30 ரன்ஸ் மோர். 30 ரன்ஸ்ன்றது இப்போ 187, 217. இந்த மாதிரி ஒரு 200, 205 அவங்க அடிச்சிட்டாங்கன்னா தேர் ஓன்ட் பி எனி ப்ராப்ளம் அட் ஆல். அதை தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கோம். இந்த மாதிரி 180 பிளஸ் லீஸ்டா ஸ்கோர் பண்ண வென்யூ இது அப்படிங்கும்போது உங்களுக்கு நீங்க 185 தியரிக்கு ஆடினீங்கன்னா யூ வில் கெட் மோர். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த பவர் பிளே அண்ட் 10 ஓவர் நீங்க செட்டிங் ஃபேஸ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா திஸ் இஸ் நாட் அப்ளிகபிள் டு லக்னோ. திஸ் இஸ் டெஃபினெட்லி அப்ளிகபிள் ஃபார் குஜராத் டைட்டன்ஸ். லக்னோக்கு இந்த தீரியை கொடுக்க மாட்டேன். ஒரு 10 ஓவர்ல 80 ஃபார் 2. ஃபர்ஸ்ட் பவர் பிளேல விக்கெட்டே போகக்கூடாது. அவங்க என்ன பண்றாங்க, லக்னோ போன மேட்ச் 69 ஃபார் நோ லாஸ். இப்ப நம்ம என்ன சொன்னோம், 10 ஓவர்ல 77 ஃபார் 2 சொல்றோம். போன மேட்ச்ல அவங்க 100 ஃபார் 2, அந்த 20 ரன் கூட அடிக்கிறாங்க. தே ஹவ் பீன் சக்சஸ்ஃபுல் அண்ட் தே ஹவ் டு கண்டினியூ தட். 11 to 15ல இருந்து நீங்க ஒரு மொமெண்டம் எடுக்கணும். 16 to 20 66 ரன் வந்துரும் சொன்னோம். போன மேட்ச் அவங்க 58 அடிச்சாங்க லக்னோ. இவன் இந்த மாதிரி ஒரு இம்போசிங் சுச்சுவேஷன் வந்துட்டு உங்களுக்கு 146 ஃபார் 3 இருந்துட்டு ஒரே பிரச்சனை. வாட் தேர் இஸ் லோயர் மிடில் ஆர்டர் அண்ட் டெய்ல். ஃபர்ஸ்ட் ஃபைவ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி தேர் நாட் ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் த அதர் டீம்ஸ் ஹேவ் அ டெப்த். பட் ஸ்டில் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த டாப் சிக்ஸ் ரொம்ப இம்போசிங்கா இருக்கு உங்களுக்கு. இங்க பேட்டிங் ஃபேக்டர்னு பாத்தீங்கன்னா அதான் சொன்ன, அந்த மொமெண்டம் செட் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல உங்களுக்கு எப்படி மொமெண்டம் செட் பண்றதுன்னு எவ்வளவு க்ளோஸா போயிருக்கு பாருங்க. லக்னோ உங்களுக்கு 88. லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா லக்னோ 10 ஓவர்ல 100 ஃபார் 2, மும்பை 86 ஃபார் 2. தட் இஸ் வேர் எக்ஸாக்ட்லி தி டிஃபரன்ஸ் வேர். அப்புறம் ஸ்பின்னர்ஸோட எக்கானமி இங்க ஒரு சில விஷயம். அதாவது ஐபிஎல் 2020 கிரிக்கெட் நான் எப்படி பார்ப்பேன்னா, யூ டோன்ட் கெயின் எனி திங் பை போலிங் அ டீம் அவுட். என்னோட டீம் மீட்டிங்ஸ்லயும் நான் என்ன சொல்றேன், 4 ஓவர்ல 28 ரன் நீ போடுற விக்கெட்டே எடுக்கலன்னா இட்ஸ் மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ். 3 போலர் எனக்கு அதை கொடுத்துட்டான். இன்னொரு போல் 2 போலர் 40 45 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாலும் தட் இஸ் கோயிங் டு காம்பன்சேட். திஸ் இஸ் ஹவ் இட் ஷுட் கோ. இப்ப சீமர்ஸோட எக்கானமி 9.76, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 7.96. அப்படிங்கும்போது தட் இஸ் கோயிங் டு பி த மேஜர் டாக்கிங் ஃபேக்டர் உங்களுக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் எக்கானமி. இப்ப லக்னோ அவங்களுக்கு செட்டில் ஆயிடுச்சு சார் டீம். I don't see them really worrying about anything. மாக்ராமும் ஸ்லோவா ஃபார்முக்கு வராரு. ஸோ மிச் மார்ஷ், ஐடன் மாக்ரம், ரிஷப் பண்ட், நிக்லஸ் பூரன், டேவிட் மில்லர், ஆயுஷ் பதோனி, ஷார்துல் தாக்கூர், ரவி தாக்கூர், ரவி பிஷ்னாய், பிரின்ஸ் யாதவ், திக்வேஷ் சிங். அதுக்கப்புறம் அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, இப்போ ஆவேஷ் கான். ஸோ இப்போ இப்போ இதை எடுத்துட்டு இவங்க எப்படி இப்போ ஆர் தே கோயிங் டு கம் அப் வித் சித்தார்த். சித்தார்த்தை கொண்டு வரணும் அப்படின்னு யோசிப்பாங்களா? தட் இஸ் ஒன்லி திங் இட் இஸ் கோயிங் டு பி. அப்துல் சமாத் இஸ் அப்ப கோயிங் டு பி யார் த. உட்காருவா? இல்ல இப்ப அப்துல் சமாத் தான் அதான் சொல்றேன் உங்களுக்கு. அப்துல் சமாத் அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா, யோசிச்சு பாருங்க. மிச் மார்ஷ், ஐடன் மாக்ரம், ரிஷப் பண்ட், நிக்லஸ் பூரன், டேவிட் மில்லர், ஆயுஷ் பதோனி. அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பர் 7ல இந்த எக்ஸ்ப்ளோசிவ் இதுல அப்துல் சமாதி ஹவு மச் ரோல் இஸ் he கோயிங் டு பிளே. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தே வில் ட்ரை அண்ட் கெட் சித்தார்த். அந்த எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படிதான் அவங்க போனோம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க போலிங் கொஞ்சம் வீக்கா இருக்குங்கும் போது இஃப் யூ ரியலி ஹேவ் ஆப்ஷன்ஸ் ஃபார் இட், என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி யோசிப்பேன், ஓகே இந்த ஒரு ஆப்ஷனை என்னால எடுக்க முடியுமா, ஃபைன், ஐ வில் டெஃபினெட்லி கோ ஃபார் இட், ஐ காட் நோ ப்ராப்ளம். இப்ப ஜிடி தான் உங்களுக்கு என்ன சொல்றது, வாஷிங்டன் சுந்தரை திருப்பி உக்காத்தி வைக்க போறாங்களா இல்லைன்னா அப்படியே வைக்க போறாங்க, கடவுளுக்கு தான் வெளிச்சம். பட் ஒன் திங் தட் இஸ் கோயிங் டு பி ஈஸியர் ஃபார் தம். ஏன்னா ஷாருக் கான் இப்ப நம்பர் 4. ஒவ்வொரு மேட்சும் பாருங்க, ரதர்ஃபோர்டு நம்பர் 4 இறக்குனாங்க, சக்சஸ் ஆயிடுச்சு. வாஷிங்டன் சுந்தர் இறக்குனாங்க, சக்சஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்ப ஷாருக் கான் இறக்குனாங்க. போன மேட்ச் ஒரு பிளிட்ஸ் காமிச்சாரு, 20 பால்ல 36. ஸோ அவங்க எப்படி போவாங்க அப்படின்னா, அது இன்னொன்னு ரொம்ப சிம்பிள். ஒருவேளை நிக்லஸ் பூரன், டேவிட் மில்லர் அப்படிங்கும் போது வாஷிங்டன் சுந்தரம் யோசிக்கிறாங்களா,
தெரியாது. இன்னொரு பிரச்சனை என்னன்னா ககிசோ ரபாதா வந்து இந்த மேட்சுக்கும் அன்பார்ச்சுனேட்லி நாட் அவைலபிள். அவங்க கவலைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ தேர் பிளேயிங் லெவன் இஸ் கோயிங் டு பி சாய் சுதர்ஷன், சுப்மான் கில், ஜாஸ் பட்லர், ஷாருக் கான், ஷெர்ஃபேன் ரதர்பட், ராகுல் தெவாட்டியா, ரஷீத் கான், அர்ஷத் கான், சாய் கிஷோர், ஆஹ், சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா. போன தடவை பார்த்தீங்கன்னா குல்வந்த் கெஜ்ரோலியாவை எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து இஷாந்த் சர்மாக்கு பதில். ஸோ தே ஆர் நாட் ரியலி வரிட் அபவுட் இட். கம் அவுட் டேங்க் ஆஃப் பேக்கப்ஸ் வாட் தேவ் காட் விச் வி ரிஃப்ளெக்டட். ஓகே, எனக்கு கவலையே இல்லப்பா, ஐ எம் டெஃபினெட்லி கோயிங் டு டூ தீஸ் திங்ஸ் அப்படின்றத அவங்க இது பண்றாங்க. மாக்ரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர் பாருங்க, மிச் மார்ச் இஸ் ஸ்கோரிங் ரன்ஸ் அண்ட் ஸ்கோரிங் ஹெவிலி. மாக்ராம் இஸ் ஸ்லோலி பேக் டு எப்படி மீராய் அவர் இவ்வளவு கன்சிஸ்டன்டா இருக்காரு? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையா அவர் இவ்வளவு கன்சிஸ்டன்டா அடிச்சு. அதாவது இவ்வளவு கன்சிஸ்டன்டா அடிச்சுன்னு ஒரு பாயிண்ட் சொல்றீங்க, வேகமா வேற அடிக்கிறாரு. 160 ம். ஸ்ட்ரைக் ரேட்ல வேற ஆடுறாரு. ஏன்னா எல்லா இப்ப மேட்சும் அடிக்கிறாரு. டெஸ்ட் கிரிக்கெட்லயும் பொங்கு பொங்குன்னு அவுட் ஆகி டிராப் பண்ணி பியூ வெப்ஸ்டரை கொண்டு வந்தாங்கன்றதுக்கு பாருங்க. பட் கெப்ட் ஆன் பேக்கிங் இம். இன்னொன்னு பாருங்க, ஒன் டைமென்ஷனல் பிளேயரா ஆடுறாரு. போலிங் போடக்கூடாதுட்டாங்க, ரீஹபிலேஷன் முடிஞ்சு வந்திருக்காருங்க போது ஸ்ட்ரெயிட்டா அங்கேருந்து ரீஹபிலேஷன்ல இருந்து வந்து கபாலி எப்படி போனோம்னா அப்படியே திரும்பி வந்துட்டான்ற மாதிரி நீங்க கேட்கறதுக்கு எனக்கு பதிலே இல்லை. ஆனா அவர் என்ன ஆனா பண்றாருன்னா, ஐபிஎல்ல அவர் இவ்வளவு கன்சிஸ்டன்டா அடிச்சதே இல்ல. பாண்டிங் அடிச்சது இல்ல, இப்ப லாங்கர்ட்ட அடிக்கிறாரு. என்ன சீக்ரெட்னு தெரியல. அடிச்சதும் கிடையாது. அவர் புல் ஐபிஎல் வந்து இருந்ததாவும் சரித்திரம் கிடையாது. உடம்புக்கு ஏதாவது வந்துரும், இந்த பாதியில மார்ச் இஸ் பிளையிங் பேக் டு இதுன்னுவாங்க. இன்னொன்னு, இந்த 19 வயசுல இருந்து சார் ஜஸ்டின் லேங்கர் அவர் கோச் பண்ணியிருக்காரு. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்களா, ஒரு சில ம். பிளேயர்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு கோச்சை பார்த்தா இந்த கான்பிடன்ஸ்லயே தே வில் டூ வெல். அண்ட் திஸ் இஸ் எக்ஸலண்ட் கேஸ் ஃபார் மிச் மார்ச். வேற எது நீங்க கேட்ட கேள்வி எனக்கு பதில அவர்கிட்ட ட்ரிகர்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரி பியூட்டிஃபுல்லா அடிப்பாரு. ஏதாவது புதுசா நீங்க பண்ணிருக்காங்களான்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தப்ப எதுவுமே கிடையாது. அப்சர்வ் எவ்ரி திங். இஸ் பேட்டிங் வித் சச் ஃப்ரீடம் அண்ட் கான்பிடன்ஸ், இட் டசன்ட் லுக் லைக் கெட்டிங் அவுட். ஸோ என்ன சொல்றது, ஏதோ புதுசா ஏதாவது ஷாட்டு, இது லேப் ஆடுறாரு, அப்பர் கட் ஆடுறாரு, ரிவர்ஸ் ஹிட் எதுவுமே கிடையாது. கன்வென்ஷனலா ஆடுறாரு, பியூட்டிஃபுல்லா த்ரூ த லைன் அடிக்கிறாரு. அண்ட் இட்ஸ் பீன் வெரி கன்சிஸ்டன்ட். நீங்க கேட்கற சத்தியமா எனக்கு பதில் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நார்மலா நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன், இது பதில் இல்லை எனக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து இப்போ ரிஷப் பண்ட் ஆடலைனாலும் அவங்க கவலைப்படுறது இல்லை. ஓகே, ஐம் கோயிங் டு ப்ரமோட் தி அதர் கைஸ். பூமரனும் பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு. அதே மாதிரி இவங்களுக்கு ஜிடில பாத்தீங்கன்னா இந்த டாப் த்ரீ இஸ் பெஸ்ட் டாப் த்ரீன்னு சொல்லியிருக்கேன். அதனால வந்து அதுல எதுவும் பெருசா எட்ஜ் கிடையாது. உங்களுக்கு ஸ்பின் எட்ஜ் அப்படிங்கும் போது ரஷீத் கான் ஸ்லோவா ஃபார்முக்கு வர்றாரு. சாய் கிஷோர் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஒன் ஆஃப் த டாப் த்ரீ ஸ்பின்னர்ஸ் இந்த காம்படிஷன் ரைட் நோ. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. திக்வேஷ் நல்லா போடுறாரு. ரவி கிருஷ்ணா இன்னும் அந்த இதுக்கு வரல. சித்தார்த்தா அந்த மாதிரி ஃப்ளோட்டரா யூஸ் பண்ணவங்க யூஸ் பண்ணுவாங்களா, யூ நெவர் நோ பேஸ்ட் ஆன் த சுச்சுவேஷன். அப்படிங்கும் போது அந்த ஸ்லோ கொஞ்சம் அந்த ஸ்பின் எட்ஜ் ஜிடிக்கு இருக்கிறதுனால GT's winning momentum will continue and they will have an edge of 52-48. ஆனா உங்க எல்எஸ்ஜி பாசம் நான் நிறைய பார்த்து உங்களுக்கு அந்த டீம் புடிச்சு போச்சு. அது நீங்க இல்லைன்னு மறுக்கவும் முடியாது. எல்எஸ்ஜியா ஜிடிஆர்? எல்எஸ்ஜியே தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹோம் கண்டிஷன்ஸ்லேயே ஆடுறாங்க. ஸோ ஐ திங்க் ஐ வில் கோ வித் எல்எஸ்ஜி ஃபார் திஸ் மேட்ச். கண்டிப்பாக க்ளோஸாக தான் இருக்கும். பேட்டில் ஆஃப் டாப் த்ரீ தான் என்ன பொறுத்த வரைக்கும். இது இவங்க டாப் த்ரீயும் பயங்கரமாக அடிக்குது, அவங்க டாப் த்ரீயும் பயங்கரமாக அடிக்குது. பட் ஐ திங்க் கிவன் த ஹோம் கண்டிஷன்ஸ் எல்எஸ்ஜி டு கோ த்ரூ நான் நினைக்கிறேன். பீடா ஸோ அப்படியே ஃபேண்டசிக்கு போலாமா? இப்ப இதுல சொல்லிட்டீங்க, அதான் சொல்றேனே உங்களுக்கு. நீங்க எல்எஸ்ஜில உங்களுக்கு ஒரு பாசம் இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்ப இங்க வந்து இந்த வே திக்வேஷ் இஸ் போலிங், அவர் எழுதி எழுதி மளிகை கடை முதலாளி மாதிரி வந்துட்டு எழுதி இந்த முதலாளி டேலி அவர் ஆகுதுன்ற சம்பளமே மாதிரி. இல்லாம தான் வீட்டுக்கு போக போறாரு பாருங்க. சூப்பரா போடுறாரு. இல்ல இல்ல, அந்த லெட் ஹிம் ஜஸ்ட் என்ஜாய் தட் as long as இஸ் நாட் கெட்டிங் டி. 3 டிமெரிட் ஆயிட்டு வந்தா வெளியில உட்காரணும், அதுதான் பிரச்சனை. அதை பண்ணாம இருந்தா பரவாயில்ல. திக்வேஷ பிக் பண்ணு. இப்பதான் மிச் மார்ஷ பத்தி சொன்னீங்க, அவ்வளோ கால்குலேட்டடாவும் பியூட்டிஃபுல்லா ஆடுறாரு. ஷார்துல் தாக்கூர் இல்லாம நீங்க ஃபேண்டசி டீம் பேசுறது உங்க டைத்தையும் வேஸ்ட் பண்றீங்க, என் டைமும் வேஸ்ட், வியூவர்ஸ் டைமும் வேஸ்ட். அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா ஜிடில சாய் சுதர்ஷனும் அவுட்டே என்ன ஆக்க முடியாது தம்பி அப்படின்ற மாதிரி அவரு ஒரு பக்கம் ஆடுறாரு. அதுக்கப்புறம் ஐம் ஆல்சோ புட்டிங் மை மணி அண்ட் ஜாஸ் பட்லர். என்னோட 5 பிக்கு ஜாஸ் பட்லர், சாய் சுதர்ஷன், இங்க வந்துட்டு திக்வேஷ் சிங், மிச்சேல் மார்ஷ், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யார சொன்னேன் நானு, திக் திக் ஷார்துல் தாக்கர் விட்டுட்டீங்களே. ஷார்துல் தாக்கூர். இதுதான் என்னோட 5 பிக்கு. எனக்கு வந்து போன தடவையே சொல்லி எடுத்தீங்க, ரஷீத் கான் டியூன்னு அவரை வச்சு ஸ்டார்ட் டியூன் பண்ணீங்களா. எடுத்தா 2 விக்கெட் எடுத்தாரு.
திருப்பியும் தெரிய நான் எடுக்கிறேன். ஏன்னா அவர் பாருங்க ஒரு 12-15 ரன் அடிக்கிறாரு, 2 கேட்ச் பிடிக்கிறாரு அவுட்ஃபீல்ட்ல, வந்து ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாரு. ரஷீத் கான் வந்து அவர் கிங் ஆஃப் ஃபேண்டசி தான். ஸோ ரஷீத் கான் நம்பர் 1. ஆகாஷ் தீப்புமே விக்கெட் டேக்கிங் பவுலர் பீடா. அவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்காரு, ரஸ்டி அதெல்லாம் ஓகே. பட் இஸ் விக்கெட் டேக்கிங் பவுலர், ஜென்யூன் குவிக் பவுலர். ஸோ ஆகாஷ் தீப், ரஷீத் கான், கில்லு, நான் எப்பவுமே எடுக்கிற ஒரு கில்லு 3. அதுக்கப்புறம் நீங்க வந்து இவங்களெல்லாம் எடுத்துட்டீங்க, சாய் சுதர்ஷன், பட்லர் நீங்க எடுத்துட்டீங்க. இந்த பூரான் எடுக்கல. பூரான் விடவே முடியாது, எக்ஸ்ட்ராடனரி ஃபார்ம், ஆரஞ்சு கேப் ஹோல்டரு. பூரானை மிஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா வந்து சிராஜ், டிஎஸ்பி வந்து பயங்கர விக்கெட் டேக்கிங் ஃபார்ம்ல இருக்காரு. அதனால சிராஜே நான் எடுத்துறேன். ஸோ இதான் என்னோட பிக்ஸ். ஸோ ஃபேண்டசி முடிச்சாச்சு. எட்ஜ் நான் நீங்க சொல்லியிருக்கீங்க, நான் இதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்க ஜிடின்னு சொல்லியிருக்கீங்க, நான் எல்எஸ்ஜின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இதுன்னு பார்ப்போம். கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, பிளேயிங் காம்பினேஷன் சொல்லிட்டீங்க. ஸோ இந்த மேட்சை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? ஒரே ஒரு இது என்னன்னா, ஏன் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது சொல்றதுன்னா, ரெண்டு டீமுமே ஸ்ட்ராட்டஜிக்கலி தே ஆர் ஒன் ஆஃப் த டாப் த்ரீ டீம்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு டீமுமே இருப்பாங்க. The coaches have brilliantly maximized the resources of both the teams. There's no strategical blunders or anything. என்னால என்ன பஞ்ச் பண்ண முடியுமோ அதை கரெக்டா ரிசோர்சஸ் யூஸ் பண்ணி பஞ்ச் பண்றாங்க. அதனால வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு டீம் எப்படின்னா ஒரு பேட்டிங் ஸ்ட்ரென்த் வச்சு ஜெயிக்கிறாங்க, இன்னொரு டீம் பாத்தீங்கன்னா பேட்டிங் போலிங் ரெண்டுலயும் பியூட்டிஃபுல்லா இது பண்றாங்க. அப்படிங்கும்போது இந்த ஸ்பின்னர்ஸ் இருக்கிறதுனால ஒரே ரீசன்னால வந்துட்டு நான் வந்துட்டு அனாலிசிஸ் பண்ணிட்டு ஜிடி சொல்றேன், நீங்க எல்எஸ்ஜி சொல்றீங்க. there won't be any surprise if LSG topple inform GT. Let us come back and see who is going to come on top on this top class match at 4 o'clock in Eknath Stadium in Lucknow. Until we come back, thanks a lot and bye bye.